சர்ப்ரைஸ். धोतीस and shirts नाले पूमर தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. ஒரு பொண்ணும் பையனும் பைக்ல போனாலே லவர்ஸ் நினைக்கிறது இல்ல, திருந்துங்கடா. டுகே பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆயே தீரும். வெளிப்படையா இருக்கிறதெல்லாம் உண்மை ஆயிடும். உண்மை சில நேரம் வெளிப்படையாவும் இருக்கிறது இல்ல சார். லவ் பண்றீங்க. நீ கேயா? பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், இசையமைப்பாளர் இளையராஜா சாரோட பல படங்கள்ல நெருங்கி பணியாற்றினவங்க நீங்க. இசைஞானி இளையராஜா சாரனுடைய இசை நுணுக்கங்களை இன்னைக்கு பல பேர் எடுத்து சொல்றத நீங்க அன்னைக்கே உணர்ந்தீங்களான்னு சிங்கப்பூர்ல இருந்து ஆனந்த் சம்பத்குமார் கேட்டிருக்காங்க. இளையராஜா அறிமுகமான காலகட்டத்தில் சிம்போனியில் இப்போ பெரிய சாதனையை படைத்திருக்காரு. அப்படிப்பட்ட சாதனையெல்லாம் அவர் படைக்க போகிறார் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ் சினிமாவிலே ஒரு தவிர்க்க முடியாத இசையமைப்பாளராக இளையராஜா வருவார் என்பதை மட்டும் அன்றைக்கே என்னால் உணர முடிந்தது என்பதுதான் உண்மை. நடிகர்கள் விஜயகாந்த் அண்ட் ரஜினிகாந்த் இவங்க 2 பேருக்கும் இடையே இருந்த நட்பை பற்றி சொல்ல முடியுமான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. ரஜினிக்கும் விஜயகாந்துக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தது. அதன் காரணமாகத்தான் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும்போது ஒருவர் சந்திப்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் இருவர். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற பல கலை நிகழ்ச்சிகளில் ரஜினிகாந்த் பங்கேற்றார் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் விஜயகாந்த். 2.0 ஷூட்டிங் ஸ்பாட்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவமானப்படுத்தப்பட்டாரான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு செய்தி எங்கே உருவாச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிந்த வழியிலே அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதாக தெரியல. சினிமால ஹீரோ ஹீரோயின் பயன்படுத்துற உடைகளை என்ன பண்ணுவாங்க நான் எப்பவுமே யோசிச்சிருக்கேன். தயாரிப்பாளர்கள் அந்த உடைகளை வித்துருவாங்களா அல்லது அந்த நடிகர் நடிகைகளுக்கே கொடுத்துருவாரான்னு USA இருந்து வைத்தியநாதன் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களில் கதாநாயகர்களும் அணிகின்ற உடைகளை தங்களுடைய அடுத்த படங்களில் பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் பயன்படுத்துவாங்க. ஒரு சில தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட மாட்டாங்க இல்லையா, அவங்களாம் அது போன்ற உடைகளை விற்று விடுவதுதான் வழக்கம். தேசிங்க பெரியசாமி இயக்கத்துல STR 50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப STR 48 நிலை என்ன சார், அல்லது STR 48 தான் STR 50 கோவையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. STR 48 தான் இப்ப STR 50 ஆகியிருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினல்ஸ் பத்தின அறிவிப்புகளை பார்த்தீங்களா? அதுல ஹிந்திக்கு மட்டும் 16க்கும் மேற்பட்ட ஒரிஜினல் சீரீஸ், ஷோஸ் அண்ட் படங்களை அறிவிச்சிருக்காங்க. ஆனா தமிழ்ல வெறும் ஒரே ஒரு ஒரிஜினல்ஸை மட்டும் தான் அறிவிச்சிருக்காங்க. எதனால இந்த வேறுபாடுன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. ஒரு OTT நிறுவனம் வெப் சீரிஸ் ஒன்றை தயாரிக்கிறார் என்றால் முதல்ல அவங்களுக்கு கதை பிடிச்சிருக்கணும். அதுக்கு பின்னாலே அந்த கதையில யார் யார் நடிக்க போகிறார் என்பதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சரியாக அமைந்திருந்தால் தமிழையும் நிச்சயமாக நெட்ஃப்ளிக்ஸ் பல வெப்சீரிஸ் எடுத்திருப்பாங்க. அவங்க கேட்ட கதைகள் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை அந்த கதையிலே நடிப்பதற்காக அந்த இயக்குனராலோ தயாரிப்பாளரோ தேர்ந்தெடுக்கப்பட்ட நட்சத்திரங்கள் அவங்களுக்கு விருப்பமானவங்களாக இல்லாமல் இருக்கலாம். இதன் காரணமாக தான் அவங்க தமிழில் ஒரே ஒரு வெப்சீரிஸை மட்டும் தயாரிக்க முடிவெடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்பேவா படத்துல ஒன்ஸ் அ பப்பா மெட்ட மாமான்ற பாடல் உருவான விதம் பத்தி சொல்லுங்க. அந்த காலத்துல எப்படி அப்படி ஒரு பாடலை கொடுக்க முடிஞ்சது, அந்த பாடல் படத்துல இடம்பெறணும்ன்றது யாருடைய ஐடியான்னு ஷேக் முகமது திண்டுக்கல்ல இருந்து கேட்டிருக்காங்க. அன்பேவா திரைப்படத்தில் ஒன்ஸ் அ பாப்பா மெட்டே மாமா என்ற பாடல் மிகச்சிறப்பாக அமைந்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தின் இயக்குனரான AC திருலோச்சந்தர் தான். அவருடைய எண்ணத்திலே உருவான பாடல் காட்சி தான் அது. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்துல நடிகர் விஜயகாந்த் சாருக்கு ஜோடியா நடிச்ச நடிகை வேற ஏதாவது திரைப்படங்களை நடிச்சிருக்காங்களா, அண்ட் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. வைதேகி காத்திருந்தால் படத்தில் விஜயகாந்துக்கு ஜோடியாக நடித்திருந்த பிரமீளா கன்னடத்தில் பல படத்தில் நடிச்சிருக்காங்க. தமிழ் அதிகமான படங்கள் நடிக்கல. தமிழிலும் கன்னடத்திலும் உருவான தப்பு தாளங்கள் திரைப்படத்தில் கூட அவங்க நடிச்சிருக்காங்க. பிரமீளாவை பொறுத்தவரையிலே இன்னொரு கூடுதல் தகவலையும் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிரமீளா ஒரு நடிகை மட்டும் இல்லை, ஒரு தயாரிப்பாளரும் கூட. இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் அண்ட் பாடலாசிரியராக இருந்தும் கங்கை அமரன் சார்னால ஏன் இளையராஜா சார் அளவுக்கு பேர் வாங்க முடியல, அண்ட் கங்கை அமரன் சாருக்கும் உங்களுக்கும் இருக்கிற நட்பை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க.
இளையராஜா எனக்கு அறிமுகமான போதே இளையராஜனுடைய அண்ணனான பாஸ்கர், அவருடைய தம்பியான கங்கை அமரன் ஆகிய இருவருமே எனக்கு அறிமுகமானார்கள். இவங்க 3 பேருமே எனக்கு மிக நெருக்கமான நண்பர்கள். இதில் கங்கை அமரன் பார்த்திங்கன்னா என்னுடைய படங்கள் பலவற்றிலே பாடல்கள் எழுதியிருக்கிறார். மிக சுறுசுறுப்பான ஒரு பாடலாசிரியர் அவர். கங்கை அமரனுக்கு உரிய இடத்தை இந்த தமிழ் சினிமாவில் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளராகவும் கவிஞராகவும் தான் இன்று வரையிலே இருக்கிறார். இளையராஜாவுடைய திறமை வேறு, கங்கை அமரனுடைய திறமை வேறு. அதனால் அவங்க 2 பேரையும் ஒப்பிடுவது சரியாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சங்கர், ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து இந்த கூட்டணி மீண்டும் அமைஞ்சா மட்டும்தான் சங்கர் சார்னால ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுக்க முடியும்னு எனக்கு தோணுது. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு வடமதுரையிலிருந்து குஹன் கேட்டிருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படத்திற்கும் கேம் சேஞ்சர் திரைப்படத்திற்கும் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தால் அந்த 2 படங்களும் வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா குகன்? நடிகைகள் பானுப்பிரியா, கீர்த்தி சுரேஷ், தெய்வியானில மற்ற மொழிகளில் நெருக்கமான காட்சிகளையும் முத்த காட்சிகளையும் நடிக்கிறாங்க. ஆனால் தமிழில் நடிக்க மறுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரியான காட்சிகளில் நடிக்க பிடிக்கலன்னா எந்த மொழியிலுமே அப்படி நடிக்கக்கூடாதானே, எதனால் இந்த பாரபட்சம்னு வாலஜாபேட்லேருந்து தீபக் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள பானுப்பிரியா, தேவயானி, கீர்த்தி சுரேஷ் ஆகிய மூவரும் தமிழில் கவர்ச்சிகரமாக நடிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட எப்போ சொன்னாங்க, அல்லது நீங்கள் எப்போ உங்ககிட்ட கேட்டீங்க? ஏதோ ஒரு திரைப்படத்தில் அவங்கள இது மாதிரி நடிக்க சொல்லி கேட்டு அவங்க மறுத்ததாக செய்தி வெளிவந்திருந்தால் கூட இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டதில் பொருள் இருந்திருக்கும். விடாமுயற்சி திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுடைய கருத்துப்படி படம் எப்படி இருக்குன்னு திருவள்ளூர்லேருந்து சரத் கேட்டிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படம் வெளியான நாளிலிருந்து நேற்று வரையிலே தொடர்ந்து ஒரு படத்துடைய படப்பிடிப்பிலே நான் ஈடுபட்டிருந்தேன். அதனால் எந்த படத்தையுமே என்னால் பார்க்க முடியல. பாமா ருக்மணி படத்துல மட்டும் கே பாக்கியராஜ் சார் ஏன் தன்னுடைய குரலை பயன்படுத்தல, அவருக்கு டப்பிங் பேசினது யார் அந்த படத்துலன்னு திண்டுக்கல்ல இருந்து ஷேக் கேட்டிருக்காங்க. பாமா ருக்மணி படம் மட்டும் இல்லை, மௌன கீதங்கள் படத்துக்கு முன்னால் கே பாக்கியராஜ் நடித்த பல படங்களில் அவருக்கு பின்னணி குரல் கொடுத்தவர்கள் வெவ்வேறு கலைஞர்கள் தான். அவருடைய முதல் படமான புதிய வார்ப்புகள் படத்திலே அவருக்கு குரல் கொடுத்தது கங்கை அமரன் என்றால், அவருடைய அடுத்த படமான கன்னி பருவத்திலே படத்தில் அவருக்கு குரல் கொடுத்தது கதாசிரியரும் இயக்குனரும் நடிகருமான நேதாஜி. இயக்குனர் எம் பாரதிராஜா சார் இப்போ சென்னையில இருக்காரா? இந்த ஆண்டு அவருடைய நடிப்புல வெளிவர இருக்க திரைப்படங்கள் என்னென்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. பாரதிராஜா இப்போது சென்னையில தான் இருக்காரு. அவருடைய நடிப்பிலே அடுத்து வெளிவர இருக்கின்ற திரைப்படம் நிறம் மாறும் உலகில் என்ற திரைப்படம். மன்னன், எஜமான், பாபா இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அண்ட் கவுண்டமணி சார்னுடைய காம்போ ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கும். அவங்க 2 பேரும் மீண்டும் ஒரு படம் சேர்ந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ரஜினியோடு இணைந்து கவுண்டமணி பல திரைப்படங்களில் கலக்கி இருக்கிறார் அப்படின்றது உண்மைதான். இப்ப ரஜினியோடு இணைந்து கவுண்டமணி நடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் நீங்கள் கலந்துக்காதது ஏன் சார்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு சத்யஜோதி தயாரிக்கின்ற ஒரு திரைப்படத்திலே நான் நடிக்கிறேன். பாண்டிராஜ் இயக்குகின்ற அந்த படத்திலே கதாநாயகனாக நடிப்பவர் விஜய் சேதுபதி, கதாநாயகியாக நடிப்பவர் நித்யா மேனன். அந்த படப்பிடிப்பிலே கலந்து கொள்வதற்காக திருச்சிக்கு பக்கத்திலே உள்ள பொன்னமராவதிக்கு சென்றிருந்தேன். அங்கே தான் கடந்த 7-8 நாட்களாக நான் இருந்தேன். அந்த படப்பிடிப்பிலே கலந்து கொண்டதன் காரணமாக தான் ஒத்த ஓட்டு முத்தையா படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவிலே என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஒரு இயக்குனர் ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டா தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் தானே. ஆனால் இயக்குனர் வெங்கட் பிரபு ஏன் தன்னுடைய அடுத்த படத்தை இன்னும் அறிவிக்கல? ஒருவேளை கோட் திரைப்படத்தினுடைய தோல்விதான் இதுக்கான காரணமான பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? வெங்கட் பிரபுடைய அடுத்த படம் என்ன என்று தெரிந்து கொள்வதா, இல்லை வெங்கட் பிரபுடைய அடுத்த படத்தை அவர் ஆரம்பிக்காமல் இருப்பதற்கான காரணத்தை தெரிந்து கொள்வதா, இல்லை வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவான கோட் திரைப்படம் தோல்வி படம் என்று எப்படியாவது முத்திரை குத்திவிட வேண்டும் என்ற முடிவா? கோட் திரைப்படத்தை இயக்கும் போதே அடுத்த படத்திலே சிவகார்த்திகனோடு இணைந்து பணியாற்ற போவதா வெங்கட் பிரபு அறிவித்திருந்தார். அந்த பணிகளில் தான் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இப்போ சிவகார்த்திகேயன் எத்தனை படங்கள் நடிச்சிருக்கார் அப்படின்னு தெரியும். அந்த படங்களை முடித்து விட்டு வெங்கட் பிரபுடைய இயக்கத்திலே அவர் நடிக்க போகிறார். அதற்கான கதையை இப்போது வெங்கட் பிரபு உருவாக்கி கொண்டிருக்கிறார். போகும் இடம் வெகு தூரம் இல்லை திரைப்படத்தை நீங்க பாத்துட்டீங்களா? அதுல நடிகர்கள் கருணாஸ் அண்ட் விமல் இவங்க 2 பேருடைய நடிப்புல யாருடைய நடிப்பு உங்களை மிகவும் கவர்ந்துச்சு? அண்ட் அந்த திரைப்படத்தை இயக்குன மைக்கேல் கே ராஜாவுக்கு அடுத்த படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சான்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. போகும் இடம் வெகு தூரம் இல்லை என்ற படத்தை நான் பார்த்தேன். அதில் விமல், கருணாஸ் 2 பேருமே அற்புதமாக நடித்திருந்தார்கள். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கருணாஸுக்கு நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அமைகின்றன. அந்த கதாபாத்திரங்களை தன்னுடைய அற்புதமான நடிப்பு திறனால் கருணாஸும் மெருகேற்றுகிறார். சார், தமிழ்ல வெளிவந்த முதல் பேசும் படம் இது. அந்த படம் வெற்றி படமா அமைஞ்சுதான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான முதல் திரைப்படம் காளிதாஸ் என்ற திரைப்படம் தான். அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாகவே அமைந்தது. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகை பானுமதி திரையுலகுக்கு நடிக்க வந்தார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய தந்தையான பொம்மராஜு வெங்கட சுப்பையா தான். வெங்கட சுப்பையாவை பொறுத்த வரைக்கும் பானுமதியை திரைப்படங்களை நடிக்க வைக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் இல்லை.
பானுமதி கிட்ட இருக்க இசைத்திறமையை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எண்ணினார் அவருடைய தந்தை. அதன் காரணமாகத்தான் திரைப்படங்களிலே பானுமதி நடிக்கக்கூட தன்னுடைய சம்மதத்தை அவர் தந்தார். பானுமதியை சினிமாவிலே நடிக்க வைப்பது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலும் பானுமதியை ஒப்பந்தம் செய்ய யாராவது வந்தாங்கன்னா எக்கச்சக்கமான கண்டிஷன் மீது போடுவதை வழக்கமாக வைத்திருந்தவர் தான் வெங்கட சுப்பையா. பானுமதியோடு ஜோடியாக நடிக்கின்ற கதாநாயகர்கள் ஒரு அடி தள்ளி நின்று தான் அவர்கிட்ட பேசணும். அதே மாதிரி அவருடைய கையை எந்த காட்சியிலும் பிடிக்கக்கூடாது என்பது போன்ற நிபந்தனைகளை எல்லாம் தயாரிப்பாளரிடம் விதிப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. அத்தனை நிபந்தனைகளை விதித்து சினிமாவில் நடிக்க பானுமதி அவர் அனுமதித்திருந்தாலும் அந்த சினிமா தான் தன்னிடமிருந்து தன்னுடைய மகளை பிரிக்கப் போகிறது என்று அப்போது பானுமதியினுடைய தந்தைக்கு தெரியாது. பானுமதி நடித்த முதல் படமே வெற்றி படமாக அமைந்ததுனால பல திரைப்படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு பானுமதிக்கு வந்தது. அப்படி அவர் நடித்த படங்களில் ஒன்றுதான் 1943ஆம் ஆண்டிலே வெளியான கிருஷ்ண பிரேமா என்ற திரைப்படம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண பிரேமா என்று அந்த படத்தை சொல்வதை விட ராமகிருஷ்ண பிரேமம் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று ஒரு கட்டுரையிலே பானுமதி குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. தன்னுடைய காதல் கணவரான ராமகிருஷ்ணாவை அந்த படத்தினுடைய படப்பிடிப்பின் போதுதான் முதலாக சந்தித்தார் பானுமதி. முதல் சந்திப்பிலேயே பானுமதியுடைய கவனத்தை ஈர்த்தார் ராமகிருஷ்ணன். படப்பிடிப்பு தளத்திலே ஓடி ஆடி வேலை செய்வதை பார்த்த பானுமதி அந்த சுறுசுறுப்பான அழகான வாலிபன் யார் என்பதை பக்கத்தில் இருந்தவரிடம் விசாரித்து தெரிந்து கொண்டார். அதற்கு பின்னாலே படப்பிடிப்பு தளத்திலே வைத்த கண் வாங்காமல் அவரையே பார்த்து கொண்டிருப்பது தான் பானுமதியுடைய பழக்கமாக இருந்தது. இதில் மிகப்பெரிய வேடிக்கை என்னன்னா, படத்தினுடைய கதாநாயகியான பானுமதி தன்னை காதலித்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயம் அந்த படத்திலே உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்த ராமகிருஷ்ணாவுக்கு அப்போது தெரியாது என்பதுதான். அஜித் படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு உங்கள் கை நழுவி போனதுக்கு என்ன காரணம்? அவர் போய் பார்த்தேன், கதையெல்லாம் பிடிச்சது. அது ஒரு விஷயத்தினால மிஸ் ஆயிடுச்சு. சரி, நம்ம விஜய் வச்சு படம் பண்ணலாம், அங்கேயே இருந்தவன் கூட அவர் நினச்சிருக்கலாம். இளையராஜாவுடைய இசையமைப்பில் கூட நீங்கள் ஒரு படத்தை இயக்கினீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு என்னுடைய படத்தில் தான் பவதாரணி பாடினாங்க. அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் சில படங்கள்லாம். ஃபயர் மாதிரி இருப்பார். அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது, பேச முடியாது, எதுவுமே பேச முடியாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.